எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய 100வது வீடியோ. ஸோ நான் அன்னைக்கு வீடியோவில் வந்து ஒரு பேசிக்கான பைனாப்பிள் கேக் பண்ண போகிறேன். வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கோங்க. முட்டை வந்து ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும், சில்லுன்னு இருக்கக்கூடாது. அப்புறம் இது கூடவே 1 கப்பு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை வந்து 200 கிராம் எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. பீட்டர் இல்லை அப்படின்னா விஸ்கர் இல்லை நமக்கு ஸ்பூன் வச்சு கூட அடிச்சுக்கலாம். பீட்டர் வச்சு அடிச்சிங்கன்னா 2 மினிட்ஸ் அடிங்க. விஸ்கரோ இல்லை ஸ்பூனோ வச்சு அடிச்சிங்கன்னா 7 to 8 மினிட்ஸ் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சின்ன சின்ன ஏர் பபிள்ஸ் வரும் இதில். அப்போ தான் கேக்கும் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கு அப்புறமா 1 கப்பு பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆற வச்ச பால் அது சேர்த்துக்கோங்க. அப்புறம் இது கூடவே 1 கப்பு எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத எந்த எண்ணெய் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் அதையும் சேர்த்து பீட்டர் வச்சு ஒரு வாட்டி பீட் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இப்போ இதை நல்லா பீட் பண்ணிவிட்டு அவனை ப்ரீஹீட் பண்ணி வச்சிடலாம். 320 ஃபாரன்ஹீட்டில் வச்சு ப்ரீஹீட் பண்ணுங்கள். அப்புறம் நம்ம இந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறதுக்கு கூட மாவு சேர்த்துடலாம். 2 கப்பு மைதா மாவு சேர்த்துருக்கேன் நான். 2 கப்பு மைதா மாவுக்கு 2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மாவெல்லாம் ஜலிச்சதுக்கு அப்புறமா இது கூட 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், கட்டி எதுவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேக் பேன் ரெடி பண்ணிடலாம். கேக் பேனில் வந்து கொஞ்சம் பட்டர் இல்லைன்னா எண்ணெய் தடவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம பட்டர் பேப்பர் வச்சுக்கலாம். பட்டர் பேப்பர் வச்சிங்கன்னா உங்களுக்கு கேக் வந்து அவுட்டர் லேயர் ஹார்டாக இருக்காது. இல்லைனா கேக் நம்ம கட் பண்ணுவோம்ல 3 லேயராக, அப்போ வந்து அவுட்டர் லேயர் ஹார்டாக இருக்கும். இந்த மாதிரி பட்டர் பேப்பர் வச்சு பண்ணோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு. அதுக்காக தான் வச்சுட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கேக் பேட்டரை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விடுங்க. அதில் ஈக்குவலாக லெவலாக இருக்கும் அந்த பேட்டர். அதுக்கு தான் டேப் பண்ணிவிட்டு நம்ம அவனுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ அவனுக்குள்ளே வச்சுட்டு நான் வந்து 40 மினிட்ஸ் வச்சேன். 40 மினிட்ஸ் வச்சுட்டு அப்புறம் செக் பண்ணும்போது கேக் வந்து பாருங்கள் அது வேகலை, உள்ளே எல்லாம் வேகலை. ஸோ அகெயின் நான் 10 மினிட்ஸ் திரும்பவும் அவனில் வச்சு எடுத்தேன். அப்போ வந்து வெந்துட்டு இருந்துச்சு. ஸோ டோட்டலாக எனக்கு 50 நிமிஷம் ஆச்சு இது இந்த கேக் பேக் ஆகிறதுக்கு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற வச்சுட்டு இந்த மாதிரி கமத்துனீங்கன்னா கேக்கு அப்படியே கீழே தனியாக வந்துடும் பேனில் இருந்து. இனி நம்ம இதில் இருக்கிற பட்டர் பேப்பரெலாம் எடுத்துடலாம். நம்ம இந்த கேக்கை வந்து ஒரு அலுமினியம் ஃபாயிலில் வச்சு மூடி தனியாக ஆற வச்சுருங்க. இல்லைன்னா சீக்கிரம் ஆறணுன்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட வச்சுருங்க. மூடி வச்சிங்கன்னா கேக் ட்ரை ஆகாமல் இருக்கும். அதுக்கு தான். இப்போ நம்ம இந்த கேக்கில் வைக்கிற குட்டி குட்டி ஃப்ளவர்ஸ் எல்லாம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது வந்து ஃபாண்டன்ட்டு. நான் ஃபாண்டன்ட் யூஸ் பண்ணி தான் இது பண்ணேன். என்னோட அடுத்து வரப்போகிற வீடியோஸில் நான் ஃபாண்டன்ட்டு எப்படி பண்ணுறதுன்னு நான் வீடியோ போடுறேன். இந்த மாதிரி ப்ரெஸ் டைப்பு ஃப்ளவர்ஸ் எல்லாம் உங்களுக்கு அமேசானில் கிடைக்குது வாங்குறதுக்கு. வேறு வேறு ஷேப்ஸ் கூட கிடைக்கும், வாங்கிக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணால் அந்த ஃப்ளவர் வந்து நமக்கு தனியாக கிடச்சிரும். இப்போ வந்து நான் இதை என்ன பண்ணேன்னா, முட்டை ட்ரே இருக்குல்ல, அந்த முட்டை ட்ரேயில் வந்து பெரிய பூ, அப்புறம் சின்ன பூ, அதை விட சின்ன பூ, அதையா அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சேன். இது நீங்கள் இப்படியே வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் வெளியே வச்சிங்கன்னா நல்லா ட்ரை ஆகி அப்படி மொட்டு மாதிரியே இருக்கும். இப்போ நான் வந்து ரொம்ப நேரம் வெளியே வைக்கல, 2 ஹவர்ஸ்லேயே எடுத்துட்டோம் அப்படின்னா அது லைட்டாக விரிஞ்சிரும். இப்போ இது 2-3 டேஸ் வெளியே வச்சிங்கன்னா நல்லா காஞ்சி நமக்கு அழகாக பூ மாதிரி சூப்பராக இருக்கும். கேக் இப்போ நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கேக்கை வெட்டும்போது ஒரு கையை கேக் மேலே வச்சுட்டு அந்த கேக் இருக்கிற பிளேட்டை அப்படியே சுற்றி சுற்றி வெட்டுனீங்கன்னா உங்களுக்கு அழகாக 3 லேயர்ஸாக கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க.
கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ணிடலாம். ஒரு பவுலில் கொஞ்சம் ஐஸ் க்யூப் எடுத்துகிட்டு அது மேலே இன்னொரு பவுல் வச்சுட்டு அதில் வந்து 2 கப்பு விப்பிங் க்ரீம் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு பீட்டர் வச்சு பீட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு லோ ஸ்பீடில் வச்சு ஆரம்பிங்க. அப்புறம் விப்பிங் க்ரீம் வந்து கொஞ்சம் திக்காகும். அந்த டைமில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஐசிங் சுகர் சேர்த்துக்கலாம். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் சாதா இந்த பவுடர் பண்ணுற சுகர் அதை நம்ம சேர்த்துக்கலாம். அப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸை சேர்த்துக்கலாம். சேர்த்து இனி ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா அடிங்க. அப்போ நமக்கு க்ரீம் வந்து நல்லா திக்காக வந்துடும். பாருங்கள், இப்போ நமக்கு க்ரீம் நல்லா திக்காகிடுச்சு. இனிமேல் நம்ம கேக் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஒரு லேயர் கேக் எடுத்து வச்சுட்டு இதில் வந்து நம்ம பைனாப்பிள் ஜூஸ் சேர்த்துக்கலாம். இது வந்து ஃப்ரெஷ் பைனாப்பிள் ஜூஸு. இல்லை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நிறையவும் நம்ம சேர்த்துடக்கூடாது. கொஞ்சமாக எல்லா இடத்துலையும் படுற மாதிரி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற க்ரீமை சேர்த்துக்கலாம். இது மேலே வச்சுட்டு நல்லா கொஞ்சமாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதில் வந்து பைனாப்பிள் பொடி பொடியாக நறுக்குனது அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு அடுத்தது நம்ம செகண்ட் லேயர் அடுத்தது அதே மாதிரி பண்ணணும். தேர்ட் லேயரும் அதே மாதிரி பண்ணிடலாம். இனி நம்ம க்ரீமை வச்சு கேக் ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. இப்போ நான் க்ரீமில் வந்து கொஞ்சமாக பர்பிள் கலர் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை வந்து ஒரு பைப்பிங் பேக்குக்கு மாற்றிடலாம். இதில் லைட்டாக கொஞ்சமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு நம்ம கேக் மேலே இப்படி ட்ரா பண்ண ஆரம்பிக்கலாம். சும்மா இந்த மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கேக் நாசில் எல்லாம் தேவையில்லை. லைட்டாக நீங்கள் கத்திரி வச்சு வெட்டிகிட்டே இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கேக்கை சுற்றி ஒரு டிசைன் போடுறதுக்கு நான் இந்த நாசில் எடுத்திருக்கேன். குட்டி குட்டி பூ மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கலாம். இப்போ கடைசியாக நம்ம செஞ்சு வச்சுருக்க பூவை இப்படியே வரிசையாக அடுக்கி வச்சிடலாம். இப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்மளோட பைனாப்பிள் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.